1 பேதுரு 2:9. ஆமென். ராஜரீக ஆசாரிய அபிஷேகம். இன்னைக்கு அதுதான் எப்படி இந்த ராஜரீக ஆசாரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்து நம்ம அந்த ராஜரீகத்தை சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்வார் என்பதுதான் இன்றைய மெசேஜ். அப்போ இதற்கு நம்ம முதல் படியாக வனாந்திரத்தின் அனுபவத்துக்குள்ளே போகணும். வனாந்திரம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வனாந்திரம் பிடிக்குமா? பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது இல்லையா? ரியல். ஆமாம், வனாந்திரம் வில்டர்னஸ், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே வறட்சி தான் நம்மளுக்கு தெரியும். பாலைவனத்தில் தண்ணி இல்லாத ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை. இதில் கால் வைக்க முடியாத அளவுக்கு தகிக்கிற நெருப்பு சூரியன். அப்போது கர்த்தர் நம்மளுக்கு அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்தினார். இதெல்லாம் கர்த்தரால் மட்டுமே முடியும், வேற யாராலையும். இப்போ ரீசண்டாக துபாயோட டெசர்ட் சஃபாரி அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் 2 பேரும் காரில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த வனாந்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு போயிட்டு அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு லொக்கேஷன்லாம் போட்டுட்டு அவங்க போனாங்க. போகும்பொழுது போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வழி மறந்து விட்டது. திரும்பி வரத்துக்கு அந்த லொக்கேஷன் மேப்லாம் ஹெல்ப் பண்ணாது வனாந்திரத்தில். அப்படியே பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அப்படியே 2 பேரும் அந்த காரோட எரிஞ்சு 3 நாள் கழித்து லொக்கேட் பண்ணாங்க அவங்கள ஹெலிகாப்டரில். ஏன்னா கனெக்ஷன் இல்லை, ஃபோன் கான்டாக்ட் பண்ண முடியல. இப்படிப்பட்ட அனுபவம் தான் வனாந்திரத்தோட அனுபவம். நீங்கள் அதை யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரீசண்டாக நடந்த ஒரு காரியம், இந்த மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் நான் அதை சாதிக்கிறேன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், இதை நாங்கள் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லி போனது தான் துபாயில் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேரும். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த வனாந்திரத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த வனாந்திரத்துக்குள்ளே போயிட்டோன்னா திருப்பி வர நம்மளுக்கு ஹெல்ப் முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் அந்த வனாந்திரத்துலேருந்து நம்ம திருப்பி கொண்டு வர முடியும். அதில் வனாந்திரத்தோட இது யார் ரொம்ப அறிஞ்சிருக்கா அப்படின்னா எல்லாரும், யாக்கோபு, நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் வனாந்திரத்துக்கு போகாமல் நம்ம சிங்காசனத்தை அடைய முடியாது. வனாந்திரத்துக்கு போனாதான் சிங்காசனம் நமக்கு அருளப்பட்டிருக்கு. ஏன்னா வேதனைகளை சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும், போராட்டத்தை சகிக்கணும். இதுதான் நம்மளோட கிறிஸ்தவ அனுபவம். யாருக்குமே வனாந்திரம் பிடிக்காது, போராட்டம் பிடிக்காது, பிரச்சனை பிடிக்காது. எல்லாருக்கும் லைஃப் இஸ் பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அப்படியே மலர் மேலே நடந்து போகிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரச்சனை, போராட்டம், நிந்தை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கடந்தாதான் நம்ம சிங்காசனத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணியிருக்க சுதந்திரிக்க முடியும். இதில் நான் சொல்ல வந்த வனாந்திர அனுபவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தாவீது. தாவீதோட வாழ்க்கையில் அவங்க அப்பாவுக்கு ஈசாய்க்கு 2 மனைவிகள்னு சொல்லப்படுது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறது 2 மனைவிகள். அதில் அந்த பையனை 2வது மனைவிக்கு பெற்றவன் தான் தாவீது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பிள்ளைகளை அவங்க அப்பா எந்த பிள்ளைய வனாந்திரத்தில் போய் ஆடு மேய்ன்னு சொல்லுவான். ஆடு மேய்க்கிறத அவங்க அப்பா மற்ற பசங்களுக்கெல்லாம் சொல்லலை, எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவனை மட்டும் ஆடு மேய்க்கிறவனா இவன் தள்ளப்பட்டான். அவன் வனாந்திரத்தை கண்டு பயந்தவனும் இல்லை, அவன் போயிட்டான். கீழ்ப்படிதல் அதான் முதல் படி, ரட்சிப்பு. அந்த சிங்காசனை சுதந்திரிக்க முதல் படி தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். அப்போ கீழ்ப்படிந்து கொஞ்சம் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு வனாந்திரத்துக்கு போயிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை எப்படி யூஸ் பண்ணார்னா, தகப்பன் மறந்துட்டான். தகப்பன் ஒரு பையன் இருக்கான்றதே மறந்துட்டான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இவன் முதல் மனைவியோட பிள்ளைகளுக்கு அண்ணங்காரன், அவனுக்கெல்லாம் இவனை ரொம்ப கேலியாக பார்ப்பாங்க. அதனால தாவீதை பற்றி யாருக்கும் அக்கறை கிடையாது. அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் தாவீதுக்கு ஒன்றும் கிடையாது. அதில் அவன் சுரமண்டலம் வாசிக்கிற கை தேர்ந்தவன். ஏன்னா அவனை பற்றி சொல்லும் பொழுது சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, அவனே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும்
மேக் பண்ணுவான். அவனுக்கே சுரமண்டலம் எல்லாம் அவனே தான் உருவாக்கினான். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்கினவன் தகப்பன் நம்ம சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யார் கண்டுபிடிச்சோன்னா தாவீது தான் சொல்லலாம். ஏன்னா நாதஸ்வரம், தம்புரு, கிண்ணரம் இந்த மாதிரி கீத வாத்தியங்கள் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். பாட்டு ரொம்ப உயிர். தாவீதோட சங்கீதம் எல்லாமே ரொம்ப அழகாக, எல்லா சங்கீதத்துலேயும் ஒரு பாடலை நம்ம உருவாக்கியிருக்கோம். பெர்க்மன்ஸ் ஏறக்குறைய அதில் நிறைய கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சங்கீதத்தை கொண்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து உயிர் அடைகிறோம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை அந்த சங்கீதத்தை வச்சு எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ பேரோட காயங்கள் கர்த்தர் வந்து ஆற்றுகிறார் அந்த சங்கீதத்தை கொண்டு தான். அதனால் இந்த பாடுகளுள்ள அவன் போகும் பொழுது அந்த ஊழியத்துக்கு அவன் வந்து அந்த பாடுகள் அனுபவம் வந்து அவனுக்கு ரொம்ப, அது வந்து ரொம்ப புதுசு. அவன் கற்றுக்கிறான் டே பை டே. ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். சிங்கத்தையும் ஒரு விசை சிங்கம் வந்தது சவுலிடத்தில் சொல்லும் பொழுது அவன் அனுபவத்தை சொல்கிறான். ஒரு முறை சிங்கம் வந்தது, கரடி வந்தது அப்படின்னு சொல்லி அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறான். அதெல்லாம் நான் என் வெறும் கையால் கிழித்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பிசாசோடு நம்ம எதிர்த்து நிற்கணும். இதெல்லாம் பிசாசு, இதெல்லாம் தாவீதுக்கு தெரியும். சிங்கம் ஒரு ஆடை தூக்கிட்டு போகுது, எவ்வளோ கரிசனை தாவீதுக்கு. ஒரு ஆடு தானே, நம்மள என்ன பண்ணுவோம், ஓடி வந்துடுவோம். போ ஒரு ஆடு தானே, ஓடி வந்துடுவோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. அந்த ஒரு ஆட்டிற்காக தன் உயிரை பணயம் வைத்து அந்த தாடியை பிடித்து கிழித்து போட்டான். அதுதான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அந்த அனுபவத்தை அவன் பெற்றிருந்தான். எங்க வனாந்திரத்தில் எப்பொழுதும் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறவன், உறவாடி கொண்டே இருக்கிற. இன்னைக்கெல்லாம் மெடிடேஷன் சொல்றாங்க. அதை தாவீது அன்றைக்கே பண்ணினவன். ஏன்னா கர்த்தரோட வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை வந்து தாவீது தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. மெடிடேட் பண்ணுங்க. டாக்டர்கிட்ட போனோன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க மேடம், யோகா பண்ணுங்க மேடம், நர்வ் வீக்காக இருக்குன்னு நான் சொல்லும் பொழுது கால்சியம் எல்லாம் இல்லை. ஆனாலும் கர்த்தர்கிட்ட அவங்கக்கிட்ட நான் டாக்டர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். எங்கள் வேதத்தில் அது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு காரியம். 4000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒருத்தர் சொல்லிட்டாரு மெடிடேஷன் பண்ணணுன்னு. அதனால் நாங்கள் அதை தியானிக்கிறோம். வேத வசனத்தை டெய்லி அவன் உட்கொள்ளுகிற அனுபவம் இருந்தது. இதெல்லாம் தாவீதுக்கு இருந்ததுனால தான் அவன் அந்த சிங்கத்தையும் கரடியும், அவனுக்கு பயமே இல்லை. அபிஷேகம் பெற்றவன் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான்னு சொல்லியிருக்கு. அபிஷேகத்தால நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அபிஷேகம் பெற்றவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது போல அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அந்த இடத்துல அவன், அதாவது முழங்கால் அளவல்ல, கணுக்கால் அளவல்ல, கணுக்கால் முழங்கால் எல்லாத்தையும் தாண்டி மூழ்குகிற அனுபவத்துக்குள்ள தாவீது காணப்பட்டான். அதனாலதான் அவன் எதை பார்த்தும் பயப்படலை. இப்போ வந்து நம்ம அதனால நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற அனுபவம் வந்து நம்ம இந்த வனாந்திர வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறோம். எப்படி பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது பவுல் சொல்லுவார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பேதுரு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறோம்? வாட்ஸ்அப்பில் செல்லு நம்மளுக்கு கையில் இருக்குது. செல்லை நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. செல்லை வச்சு அப்படியே உருட்டுறது நம்மளுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. அதுவும் படுத்துக்கிட்டு வேற. முன்னையாவது டிவியெல்லாம் உட்காந்து பார்க்கணும், எப்பயோ ஒரு நிகழ்ச்சிகள் வரும். ஆனால் இப்போல்லாம் செல்ஃபோனுக்கெலாம் நம்ம அடிமை ஆயிட்டோம். அடிமை ஆக்க வச்சிருச்சு. பெரிய முதியவர்கள் கூட இன்னைக்கு 80 வயசெல்லாம் செல்ஃபோன் தான். அவங்க கண்ணுக்கே தெரியல. நம்ம கராஜ்குள்ளே போகிறோம். ஒருத்தவங்க முந்தானேத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது அது வந்து இந்த கராஜ்குள்ளே போயிட்டாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் கராஜ், ஆட்டோமேட்டிக் கராஜ். அது அப்படியே லாக் ஆகிடும். கார் போய் அங்கே நிற்கும். நம்ம சரவணா ஸ்டோர்லலாம் இருக்கும். அது அப்படியே காரை மேலே ஏற்றிட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த லிஃப்ட் அதை வந்து இவங்க அப்படியே மொபைல் வச்சு பேசிகிட்டே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே திகச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வெறும் கார் வந்து அதுக்கப்புறம் கார் வந்து மோதிருச்சு பயங்கர காயத்தோட. வேற வழி இல்லை, அப்படியே லிஃப்ட் கீழே இறங்குது. இப்படி தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. அப்புறம் எப்படி பிசாசு ஓடுவான்? ரெசிஸ்ட் பண்ண தெரியணும், எதிர்த்து நில். அப்போ வரிஞ்சு கட்டிட்டு போயெல்லாம் நிற்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அவனை ஸ்தோத்திரம் ஜபம் இதில் தான் நம்ம எதிர்த்து நிற்கணும் தைரியமாக. தாவீது எப்படி நின்னா? கரடிக்கும் அதெல்லாம் பார்த்தெல்லாம் பயப்படவே இல்லை. அதுபோல் நம்மளுக்கு கர்த்தர் என்ன பயத்தின் ஆவியவா கொடுத்துருக்காரு? அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. பயப்பட அவசியம் கிடையாது. அது எப்படி வரும்னா, அபிஷேகத்தால் நிறைஞ்சு 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 ஆவியின் கனி நிறையணும்.
நிறைஞ்சு நிறைஞ்சு அந்நிய பாஷையில கர்த்தரோடு பேசும் பொழுது ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும். அதுதான் வந்து தாவீதோட அனுபவம். அப்ப பாருங்க, தாவீது 1 சாமுவேல் 17:28 வாசிங்க. 1 சாமுவேல் 17:28. போதும். உன் துணிகரத்தையும் இருதயத்தின் எப்படி பேசுறான். அண்ணன், மூத்த சகோதரன், தம்பிய கொஞ்சம் கூட இவன் ஒன்னுத்துக்கு உதவாதவன், லாய்க்கு இல்லாதவன், இவன் எப்படி நீ விட்டு வந்தான்? அவன் வந்து சுக செய்தியை விசாரிக்க வந்தான். அவன் வந்து அவங்க அப்பா அனுப்புறாரு, சீஸ் கொடுத்து அந்த அந்த பதப்படுத்தப்பட்ட பால் ஆடைகள் கட்டிகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. போய் தாவீது சுக செய்தியை விசாரிக்க வந்தான். அவனோட நல்ல உள்ளம் பாருங்க, சுகம். அதாவது இந்த மாதிரி அபிஷேகம் பெற்றவங்க சுகம், மற்றவங்களோட சுகத்தை அதிகமாக விரும்புவாங்க. நல்லா இருக்கீங்களா, விசாரிக்கணும். விசாரிக்கிற குணம் வந்து நம்ம கிறிஸ்தவரிடத்துல இருக்கணும். பலவீனரை தாங்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும். இதுதான் வந்து கிறிஸ்தவத்தோட பேஸ். அதனால இவன் வந்து சுக செய்தியை விசாரிக்க தான் வரான். வந்த இடத்துல எலியாப் என்ன பண்றான், இவன் அங்கங்க நின்று பேசுறத பார்த்துட்டு இருமாப்பே அகங்காரத்தை அறிவேன். இப்ப இப்படி நம்மகிட்ட ஒருத்தர் மூத்த சகோதரன் பேச நம்ம என்ன பண்ணுவோம், மறிஞ்சு கட்டி அவன்கிட்ட போய் சண்டை போடுவோம். எப்படிரா நீ பேசுவ? இந்த சண்டையிலேயே என்ன ஆகும், கோலியாத்தாவது ஒன்னாவது உன்னதான் நான் பார்ப்பேன்ட்டு இவங்கிட்ட சண்டை போட்டு 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 நம்ம அபிஷேகம் என்ன ஆகும், நாளுக்கு நாள் அப்படியே குறைஞ்சிரும். கோலியாத்தையே மறந்துடுவோம். இப்போ வந்த வேலை என்ன, கோலியாத்தை வீழ்த்த வந்தான். ஆனால் இங்கே வந்து இங்கே இவன் வந்து எப்படி தடுக்கிறான் பாருங்க. இது ஒரு சத்ருவோட காரியம். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த எலியாபுக்கு பின்னால என்ன வேலை செய்து சிங்காசனத்தை சுதந்திரிக்க விடாம ஒரு சகோதரன், ஏன்னா நம்ம வீட்டார் தானே நமக்கு சத்துரு. அதனால கரெக்டா எலியாப் அங்க வந்துடுறான். இதை தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. தாவீதுக்கு தெரியும், ஏன்னா ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ ஒரு வியாதி வருது, இல்லை ஒருத்த வந்து நம்மளுக்கு தூஷணமாக பேசுகிறான், ஒரு ஆஃபீஸில் பிரச்சனை வருது, இல்லை வீட்டில் நம்ம பிள்ளைகள் நம்மளோட எதிர்க்கிறாங்க, இல்லை மனைவி புருஷன் யாராக இருந்தாலும் இதுக்கு பின்னால் என்ன ஒரு ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணுதுன்றதை நம்ம வந்து கவனிக்கணும். அவங்களா அப்படி பேசலை. இப்போ நம்ம வந்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருப்போம், அப்போ ஒரு பிரச்சனையை சாத்தான் கொண்டு வருவான். இதெல்லாம் வனாந்தர எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் ஆல்ரெடி இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. கர்த்தர் வனாந்தரத்துல பிசாசை எப்படி ஜெயித்தார், வசனத்தினால. நம்ம வந்து இப்போ வருவான், எலியா மாதிரி ஒரு ஆள் வருவான் சிங்காசனத்தை சுதந்திரிக்க விடாம தடுக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பொம்பளைங்க நம்மளுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். என்னடா இவன் இந்த அக்கா வந்து இப்படி நம்மள பேசுறா, இருமா துணிகரன்றா, எப்படி அவ அப்படி பேசுவா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிடுவோம். அப்ப என்ன ஆகிறது, நம்மளோட காரியம் வந்த காரியம் என்ன, கோலியாத் நீ ஒரு ராஜா வாக போற. அதை தடுக்கிற ஆவி வந்து இந்த எலியா இந்த சகோதரர்கள்ட்ட உண்டு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம சகோதரன் நம்ம அப்படி சொல்லிட்டானே வீட்டுக்கு போயிரு, அவன்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு போறது நம்ம வேலை இல்லை. இப்போ வந்த வேலை இஸ்ரவேலை நிந்தனை நீக்கிற வேலை. ஒருத்தன் நிந்தித்தான் பாருங்க கோலியாத்து, அந்த நிந்தையை நான் நீக்க வந்திருக்கேன்ப்பா. அதுதான்ப்பா என்னோட அபிஷேகம். நிந்தை, உங்களை யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ, நிந்தை எத்தனையோ நிந்தை. கோலியாத் பாருங்க எப்படி நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். அந்த நிந்தையை நான் நீக்குவேன் தாவீது சொல்றான். நீங்க யாரைய உங்க இருதயம் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவன் நிமித்தம் நீங்க துவள வேண்டாம், நான் அவனை ஜெயிப்பேன். அதுதான் வந்து தாவீதனுடைய அதான் அபிஷேகம் பெற்றவன், சிங்காசனத்தை சுதந்திரிக்க வேண்டியவன் வந்து செய்ய வேண்டியது. மற்றவர்களோட நிந்தைகளை நம்ம அழிக்கணும். நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டில் பிரச்சனை. இப்போ நீங்கள் எத்தனையோ நிந்தைகளை கடந்து வந்திருப்பீங்க. நம்ம வயசில் எத்தனையோ நிந்தனைகளை நம்ம பார்த்துருப்போம். அழுது புலம்புறது தாவீது வந்து கர்த்தர்கிட்ட மட்டும் அழுது புலம்புவான். ஆனால் மனுஷர்கிட்ட ஒருபோதும் அவன் தன்னோட காட்டிக்கவே மாட்டான். மனுஷங்கிட்ட என்னைக்குமே அவன் ராஜாவாக தான் இருப்பான். அதனால் அவன் துவண்டு போனதே கிடையாது. அதனால் அந்த நிந்தனையை துடைக்கிறது அபிஷேகம் பெற்றவனோட வேலை. அதனால் இப்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கீங்கன்னா அந்த அபிஷேகம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களோட நிந்தைகள் எல்லாம், யாரெல்லாம் உங்களை நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ,
அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஆற்றுகிற தேவனாய் நம்ம அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் அதை ஆற்றுகிறார். உங்க மனதின் ரணங்கள், காயங்கள், வலிகள், உடல்ல சரி, ஆத்மால சரி, ஆவில சரி, சோர்ந்து வந்தவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆமேன். ஆமாம், சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அதனால இந்த கட்டுகளை அறுக்கிற அபிஷேகமும் நுகத்தை முறிக்கிற அபிஷேகத்தோட வல்லமை இது 2 தான். கட்டை அறுக்கும், நுகத்தை முறிக்கும். அதனால இந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தது. அதனால தான் அவன் நிந்தனையெல்லாம் சட்டையே பண்ணலை. இப்போ அடுத்தது ஒரு நிந்தனை வந்துச்சு அவனுக்கு. என்னன்னா எபிரேயர் 10:33 படிங்களேன். எபிரேயர் 10:33. பட்டதும் அல்லாமல் பங்காளி நம்ம எவ்வளோ பேர் நம்மளை, அதாவது டிஷ்யூ பேப்பர் மாதிரி நம்மளை யூஸ் அண்ட் த்ரோ, அப்படி நம்மளை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லா இடத்துலையும். அதனால வேடிக்கையாக்கப்பட்டோம். அந்த வார்த்தை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. வேடிக்கை பவுலோட வாழ்க்கை அது. எங்கே பார்த்தாலும் கட்டு போராட்டம். அதுதான் உனக்கு அப்படின்ட்டார் கர்த்தர். இந்த பாத்திரம் பாடுகளை சுமக்கிற பாத்திரம்ட்டார். அப்போது வேடிக்கையாக்கப்பட்டது அப்படின்னு காமெடி பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க அவனை, பாவம். அது போல தான் தாவீதோட காரியமும் அப்படிதான். அந்த நிந்தை எப்போ வந்துச்சுன்னா, சிமேயு உங்களுக்கு தெரியும்ல, 2 சாமுவேல் 16:5. அவன் சவுலோட வம்சத்தான். 2 சாமுவேல் 16:5 படிங்களா, 5-6. அது போதும். 16:10. பார்த்தீங்களா? ஓகே, அதான் கர்த்தர் அனுமதிச்சார். அந்த வார்த்தை நல்லா பாருங்க. இவன் தூஷிக்கிறான்ல, இவனுக்கு பின்னால யார் இருக்கா? கர்த்தர் அனுமதிச்சாரு. ஆனா சத்ரு அவன் சவுலோட வம்சத்தான், ரத்த பிரியனே, கர்ப்ப பிறப்பே உன்னை பாரு துரத்துது பத்தியா, எங்களுக்கு படியெல்லாம் பண்ணல, சவுல் வீட்டை எப்படி அபகரிக்கணும்னு நினைச்சல அப்படின்றான். அப்ப இந்த சிமேய்க்கு பின்னால யார் இருக்கா அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் நம்மளோட பகுத்தறிதல். ஆவியில பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல், பகுத்தறிதல். நம்ம அந்த பகுத்தறிவு வேணும். டிசர்னிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதை ஆவிகளை பகுத்தறிதல். இந்த ஆவிகளை அப்பதான் தாவீதுக்கு அது ரொம்ப உண்டு. அதனாலதான் அவன் யார்கிட்டையும் அனாவசியமான பேச்சுக்களை பேச மாட்டான். அதனால பாருங்க, கர்த்தர் அனுமதியோடு தான் நீ தூஷிடா தாவீத அப்படின்னு கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டார். விட்டுருப்பா, இல்லைன்னா வெட்டுறதுக்கு 1 நிமிஷம் ஆயிருக்காது. ஏன்னா கூட இருந்தவர்கள் எல்லாம் பலசாலிகள். தாவீதோட சிங்கத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. அதில் அபிசாய் நிறையா இருந்தாங்க, யோபாபு, இவங்களாம் இருந்தாங்க. ஒரே வெட்டு போட்டும் இவன் இந்த நாய் அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் அது வேண்டாம், கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாரு. எங்கெங்கெல்லாம் ஸ்பிரிட்டை டிசர்ன் பண்ணணும்னு அங்கெல்லாம் அவன் எலியாவுக்கு பின்னால் என்ன வேலை செய்து, சிமேய்க்கு பின்னால் என்ன வேலை செய்து, இதெல்லாம் இந்த ஆவிகள்லாம் ஏன் இப்படி நிற்கிதுன்னா, நம்மளை கீழே அப்படியே இழுக்கணும், அபிஷேகத்தில் குறைக்கணும், நம்மளோட போராடணும். வா என்கிட்ட சண்டைக்கு வா. சில பேர் கூப்பிடுவாங்கள்ல, சும்மாவே நம்மளை டீஸ் பண்ணி பார்ப்பாங்க. வா அப்படி குத்தி அது சவுல் நிறைய பண்ணுவார். ராஜாவாகிய சவுல் நிறைய பண்ணுவான். மனைவி எடுத்து இன்னொருத்தனுக்கு அவன் பில்திக்கு கொடுத்தான். மனைவி எடுத்து மீகாள் ரொம்ப நேசித்தாள் தாவீத. அப்படியெல்லாம் பண்ணி பார்த்தான். இவன் சண்டைக்கு வருவானா? மாமனார் எப்படிப்பட்ட மாமனார்! ஆனால் அதெல்லாம் அவனுக்கு தெரியும், இது ஒரு ஆவி, இது நம்மளை சுகந்தரிக்க விடாம கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்க சிங்காசனத்தினோட நோக்கத்தை திசை திருப்புகிற ஆவி என்று இவனுக்கு தாவீதுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டானா, 12 படிங்க, 12 அந்த சாப்டர்லயே 12.
என் சிந்தையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதுதான் நன்மையை தீமைக்கு நன்மையை நம்மளுக்கு சரி கட்டுகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் வந்து தீமையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேங்க. நிறைய தீமை என்னோட காரியம் வாய்க்கல, எனக்கு கஷ்டம், எனக்கு அவன் நிந்தையாக பேசிட்டான், எனக்கு கேவலமாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவிகளை கட்டி நம்ம ஜெபம் பண்ணணும். எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க எழும்புறாங்க நம்மளுக்கு விரோதமாக அப்படின்னா உடனே நம்ம வந்து இவங்க அதை பண்ணலை, இவங்களுக்கு பின்னால் வந்து ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆவி மண்டலத்தில் அந்தகார வல்லமைகளோடு நம்மளுக்கு யுத்தம் யாரோட, மாம்சத்தோட ரத்தத்தோடு, அது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். அப்போது ஆவிகளை பகுத்தறியும் பொழுது இந்த ஆவிகள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு லொக்காலிட்டிக்கும் ஒரு ஆவி இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அவங்களாம் நிறைய காவல் தெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்தந்த ஆவிகள் வந்து அந்த ரெலமில் வந்து உட்காந்து வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நம்மளுக்கு யுத்தங்கள் இருக்கும். அதனால் அதை வந்து போராடும். இவன் சும்மா ஆன ஆள் கிடையாது, இவன் கிஃப்டட், டேலண்டட், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனால அவனோட போராடுது, எதிர்க்குது. நம்ம எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். அதனால ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் நம்பலாம். அதனால பிசாசோட போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி இருக்கும், டெய்லி போராடிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் போய் திருப்பியும் மனுஷர்களோடு போராடி, இவனுக்கு வந்தது வந்து சிங்கத்தோடு இவங்க அப்போ நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்தாலும் அவன் ஒரே வெட்டியிருக்கலாம். ஆனால் அவன் யூஸ் பண்ணவே இல்லை. எந்த இடத்துல ஸ்வாடை யூஸ் பண்ணணுன்னு தாவீதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அபிகாயிலோட கணவன் இடத்துல நாபால் நன்மை செய்தான் தாவீது, ஆனால் அவனுக்கு தீமையை வந்து திருப்பி கொடுத்தான் நாபால். அதனால அவன் போகும் பொழுது அபிகாயில் ரொம்ப அழகாக சொல்வா, வந்து ரத்தம் வீணா விருதாவா சிந்தினா உனக்கு சிங்காசனத்தில் வந்து அந்த ரத்தம் நிற்கும்பா, நாளைக்கு நீ சிங்காசனத்தை சுதந்திரிக்க முடியாது, போயிடும்பா, வேணாம்ப்பா, விட்டுரு, கர்த்தரே அவனை பார்த்துக்குவார். பழிக்கு பழி வாங்குவது யாருடையது வேலை? கர்த்தருடைய. இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேச்சு நாவு இருக்குல்ல, சும்மா விட்டுருமா? சிறிய வந்தான் பெருங்காட்டையும் அது வாடா வாடா நீயா நானா அப்படின்னு பார்த்துற நாவு, அது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இருக்க முடியாது. அதுவும் பட்டயத்தோட, அது ராஜா வேற, அப்போ எப்படி இருக்கும்? அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது எதிர்க்கிறதற்கு. ஆனால் அபிகாயில் ரொம்ப அழகாங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாள். ரொம்ப ஞானமுள்ள பெண், அழகான பெண். நாபாலோடு குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவள் ரொம்ப அழகாக குடும்பம் நடத்தினா, பிள்ளை இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் சொல்லுகிற காரியம், இந்த சிங்காசனத்தில் இந்த ரத்தம் வந்து நின்றுச்சா நீ சிங்காசனத்தை சுதந்திரிக்க முடியாதுப்பா, வேணாம், விட்டுடு. அதுதான் அங்கே வந்து ஹைலைட். இப்போ இந்த மெசேஜோட இதுவே அதுதான், அந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்க விடாமல் தடுக்கிற ஆவியில அந்த ரத்தம் சிந்தல், விருதாவாய் ரத்தம். இன்னைக்கு எத்தனை ரத்தம் ஓடுதுங்க? ஆறாய் ஓடுது. இங்க குழந்தைங்களை கெடுக்கிறது, எத்தனை குழந்தைகள் சீரழிக்கப்படுறாங்க. அந்த ரத்தமெல்லாம் பேசுகிற ரத்தம், நீதியின் ரத்தம். எவ்வளோ குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, சைல்டு மொலஸ்டேஷன் இன்னைக்கு நிறைய இடத்துல. அதுக்கு நம்ம கற்பழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ரத்தங்கள், கொலை கொலை கொலை, எங்கப்பார் மகனை கொன்னா, இல்லீகல் அஃபேர்ஸ், நிறைய கள்ள உறவுகள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. இது காரணம் பேஸ் என்னன்னா, குடும்பமாய் உட்காந்து சில காரியங்களை விட்டு கொடுத்து பேசணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது சில காரியங்களுக்கு வழிவகுத்துரும். இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர், இதுக்கெல்லாம் வந்து முக்காவாசி காரணம் சைக்காட்ரிஸ்ட் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா, குடும்பமாக உட்காருங்க கொஞ்சம். நம்ம பைபிள் அதுவும் இருக்கு, நானும் என் வீட்டாருமோ என்றால். அப்போ நம்ம குடும்பத்தோடு உக்காந்து கர்த்தரை சேவிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். பாருங்க இன்னைக்கு இப்படி நடந்தது, இதுக்காக ஜெபம் பண்ணலாங்க, இப்படி ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்கங்க, ஜெபம் பண்ணலாம். இந்த மாதிரி டைம் வந்து குடும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு உழைக்கணும். அந்த டைமை பிசாசு அதுலேயும் திருடிட்டான். எப்படின்னா, ஒர்க்கு ஃபஸ்ட்டு, அதாவது பிளேஸ் அப்படியே ஆர்டரை மாற்றிட்டான். ஒர்க்கு ஃபஸ்ட்டு, குடும்பம் செகண்டு, அப்படி வச்சிட்டதுனால அந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனைகள். அதனால தான் இந்த நாபால் கூட ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப மும்மரமாயிட்டார். அபிகாயில கண்டுக்கிறதே இல்லை, குடிகாரன் வேற, மகா பெரிய பிஸ்னஸ் மேனு, பயங்கர ரிச் மேன் அவன். அதனால் வந்து இவன் அபிகாயில் சொல்கிறா,
இதை வந்து தடுத்துரும்பா, நீ போயிடு. தாவீது அதுக்கப்புறம் ஒரு ராஜா தானே, அவன் இந்த மகளை நினைத்து வாழ்க்கை கொடுக்குறான் பாருங்க. அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம். ஒரு ராஜாவுக்கு எத்தனை கன்னி பெண்கள் இருப்பாங்க, நிறைய அவனுக்கு பெண்கள் உண்டு. ஆனாலும் அபிகாயில தேடி வந்து அவன் வாழ்க்கை கொடுக்குறான். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்க தாத்தா போவாஸ் யாரு, ராகாப். அது போவாஸ் வந்து ரூத்துக்கு வாழ்க்கை கொடுத்தார், அவ விடோ. இன்னொருத்த வந்து என்ன சொன்னா, நான்லாம் இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்ட்டான். ஆனா இவரு வந்து வாழ்க்கை கொடுக்குறார். யார் இன்னைக்கு விடோஸ்க்கு வாழ்க்கை கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெம்ஸ்ல இருக்கிறாரு. அவர் வந்து நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தோம் ஜார்ஜஸில். அப்போ அவர் கேட்டார், எங்கள் மிஷினரி ஃபீல்டில் ஒரு விடோருக்கு 25 வயசு தான், அதுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, ரத்த சாட்சியாக கணவன் மறிச்சிட்டான், வெட்டிட்டாங்க அவனை. சத்தியம் சொன்னதுனால நார்த் இந்தியாவில் நடக்கும், நிறைய நடக்குது. அப்போது யார் இவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க, இங்கே வாழ்க்கை கொடுக்குற வாலிபர்கள் யார் அப்படின்னு கேட்டார். அது இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை. யாருமே எந்திரிக்கல. அவர் சொன்னார், ஒருத்தர் கூடவா இங்கே இல்லை அப்படின்னு கேட்டார். அது என் மனசை ரொம்ப தொட்ட ஒரு காரியம். அதனால் அந்த மாதிரி இவன் தாவீது வந்து அந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்துருக்கான் அபிகாயிலுக்கு. கர்த்தர் அதையெல்லாம் நினைக்கிறார். ராஜாவுக்கு தேவையே இல்லை. அபிகாயில் மாதிரி கன்னி பெண்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் ராகாப் யாரு? ராகாப்புக்கு வாழ்க்கை கொடுத்தவன் பேர் உங்களுக்கு தெரியுமா? சல்மோன். ஆமேன், சல்மோன். சல்மோன் வந்து சல்மோனுக்கெல்லாம் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அதனால தான் போவாசம் அப்படி வளர்க்கப்பட்டான். அவங்க அப்பா வேசிக்கு வாழ்க்கை கொடுத்தான். அதை ஒரு நாள் அதே மாதிரி பையன் வந்து கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்ட இருதயத்தை கேட்குறார். அந்த இருதயம் தான் தாவீதுக்கு இருந்தது. அதை இங்கே சொல்ல வரேன். அதுபோல் எதிர்த்து நிற்க வேண்டாம், சிங்காசனம் நம்மளை விட்டு போயிடும்பா வேணானோடனே அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீமோத்தேயில படிச்சிங்கன்னா 2:3 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2 தீங்கு அனுபவிக்க நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அடுத்தது 12 இல்ல அவரோடு கூட இதுதான் அந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்கிறதுக்குரிய மெயினான ஒரு இது வந்து என்னன்னா, கீ பாயிண்ட் வந்து அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இது வந்து தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பாடுகளை சகித்தான், நிந்தைகளை சகித்தான். அதுபோல் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சம்பவம் எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து எப்பொழுதும் மத்தியான நேரங்களில் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்பொழுது என்னன்னு ஜெபம் பண்ணுவார்னா, நான் சிலுவை எடுத்துக்கொண்டு வரேன், நான் சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை பின்தொடர்றேன். எங்கள் அம்மா வருவாங்க, என்னப்பா நீங்கள் இப்படி போய் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களை யார் இப்போ அவரை சிலுவையை சுமக்க முடியுமா உங்களால், உங்களை போய் இப்படி ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள். அவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்கல. கடைசியில் கர்த்தர் ஒரு பெரிய சிலுவையை அவர் மேலே வைத்தார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 54 இயர்ஸில் இறந்துட்டாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா, அதனால எனக்கு என்னென்னா, அந்த சிலுவை எல்லாரும் மீட்டிங்கில் போனோன்னா யாரெல்லாம் சிலுவை தூக்குறீங்க, யாரெல்லாம் சிலுவை தூக்குறீங்கன்னுவாங்க. எல்லாம் கை தூக்குங்கன்னுவாங்க. நான் கையே தூக்க மாட்டேன், கையை கீழே போட்டுருவேன். ஏன்னா எனக்கு பயம். ஏன்னா எங்கள் அப்பா சிலுவையை தூக்கி எங்கள் அப்பா வேணும்னு கேட்டார். நான் தூக்குறேன்ப்பா, நான் உன் பின்னால் வருவேன்ப்பா. கடைசியில் என்னாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் அந்த பாதையில், அதனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க. அதுபோல் நான் நான் கையே தூக்க மாட்டேன். ஒரு நாள் என்னாச்சு, இப்படியே போயிட்டுருக்கோம் ஜார்ஜஸில். அப்போ நிறைய மீட்டிங் நடக்கும். போகும்பொழுதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க சிலுவை. அதில் எங்கள் சிபிஎம்மில் வேறு சிலுவை பாடுகள் தான் நிறையா, பாடுகளின் உபதேசம் தான். அதனால் யாரெல்லாம் சிலுவை தூக்கி எல்லாம் கை தூக்குவாங்க. நான் கையே தூக்க மாட்டேன், ஏன்னா பயம். சிலுவையை பார்த்தா ஒரு பயம், ஐயோ இந்த பாடெல்லாம் யார் சுமக்கிறது அப்படி. அப்போது ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணார், என்னோட ட்ரீமில் எனக்கு வந்தார். வந்து 3.5 மணி நேரம் அந்த சொற்பனம் ஓடுது. என்னன்னா, கிராஸ் என் பிள்ளை வாங்க மாட்டேன்றாளே, சிலுவையில் பிரியம் இல்லையே அவளுக்கு, அதனால அந்த சிலுவையை பற்றிய உபதேசம்
ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவபலன். சிலுவையை வேணான்னா எப்படி அப்போ கிறிஸ்டியானிட்டியை சிலுவையை பார்த்து தான் ரட்சிப்பு, நம்மளுக்கு பாவ மன்னிப்பு எல்லாம். அதை வந்து அந்த வேதனையை பார்த்துட்டு நான் வேணான்றேன், நம்ம பாடுகளை பார்த்து அதை வேணான்றோம். ஐயோ இதெல்லாம் நம்மளால சுமக்க முடியாது. ஆனால் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கறனால கர்த்தர் என்ன பண்ணார், எப்படி என்கிட்ட சிலுவை கொடுத்தாருன்னு பாருங்கள். அவராக என் சிலுவையை தூக்கிட்டு போகிறார், போயிட்டே இருக்கிறார், நடந்து நானும் நல்ல புல்லுள்ள இடத்துல அடுத்த ஆங்கிள், அவர் அரடு பயங்கர கல் முள் அதில் போகிறாரு. நல்லா அழகாக என் சிலுவை நல்லா தூக்கிட்டாரு, நல்லா மேலே வரைக்கும் தூக்குறாரு, ஜோராக நடந்து போகிறாரு. ஐயோ என் சிலுவை தூக்கி இவ்வளோ சந்தோஷமாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் நான் இந்த புல்லுள்ள வழியில் அப்படியே நடந்து அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா நீங்கள் தான் ஆல்ரெடி சிலுவை சுமந்துட்டீங்களேப்பா, என் சிலுவை எனக்கே கொடுத்துருங்கப்பா, நீங்கள் சுமக்காதீங்கப்பான்னு கடைசியாக அவர் எப்படி என்கிட்ட அந்த சிலுவை ஹேண்ட் ஓவர் பண்ணாருன்னு பாருங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம சிலுவையே அவர் சுமக்கணும், அவர் ஆல்ரெடி அவர் சிலுவை பாவத்தை சுமத்துட்டாரு, எதுக்கு என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இது வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து பெரிய அதுக்கப்புறம் பெரிய பாடுகள்லாம் வந்தது. இன்ன வரைக்கும் அதில் ஓடிட்டு இருக்கேன். கிருபை எனக்கு கொடுத்துருக்குறாரு, அது மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் கிருபை உண்டு. கிருபை பெருகும், பாடுகளில் கிருபை அதிகமாக பெருகும், உபத்திரவத்தில் கிருபை பெருகும். அதனால் இவன் வந்து அந்த சிலுவையை வந்து சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா கவிழ்த்து போடுகிற வாக்குவாதம் ஒன்று உண்டு. என்னென்னா வாக்குவாதத்தில் நம்ம நோய் கொண்டவர்களாக இருக்கிறோம்ல. தீமோத்தேயு 2:16 படிங்களேன். அப்புறம் இருக்கும், அதாவது படரும் அரிப்பிளவுனா கேன்சர், அது வந்து இங்கிலீஷில் இருக்கும். கவிழ்த்து போடுகிற வாக்குவாதம், அதனால தான் அந்த வெயின் டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதை, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பழைய புளித்த மாவெல்லாம் ரொம்ப கிளறுவோம் நம்ம இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கெல்லாம் கூட பிடிக்கும், நானும் அப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த பழைய காரியங்களை சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் தான். அவளை பேர் அப்படிப்பட்டவ தானே, இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த காரியங்கள் வந்து எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கவிழ்த்து போடும் நம்மளோட அந்த இதை வந்து விசுவாசத்தை கதோ சிங்காசனத்துக்குரிய அந்த விஷனை வந்து கண்ணை குருடாக்கிடும். அதனால தான் எங்கள் சிபிஎம்ல ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து நேசித்து கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் போயிட்டு வந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 15-20 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் போஸ்டிங், எங்கள் சண்டே ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களையும் ஒரு பெரிய போஸ்ட்லேயும் இவர் ஹெட்மாஸ்டர் போஸ்ட்லேயும் வச்சுருந்தாங்க சிபிஎம்மில். அப்போ ஒரு அம்மா அங்கே இருக்கிற அந்த பிலீவர் வந்து, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ ஓடி போனவ தானே அப்படின்ற ஒரு பேச்சை தொடங்கி, யாருக்குமே தெரியாது, அவங்க ஆல்ரெடி கர்த்தரிடத்துல வந்து என்னைக்கோ ஓடி போய் மன்னிப்பு கேட்டு அவங்க கதறி அழுது கர்த்தருக்குள்ளே திருப்பி வந்தவங்கள கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. மன்னிக்கப்பட்ட பாவத்தை நீ கிளறுனா எப்படி ஆச்சுன்னா, கடைசியில் அந்த அம்மாவோட முடிவு எப்படின்னா மென்டல் ஆயிடுச்சு அந்த அம்மா. இதுதான் இதோட பயங்கரமான ஒரு சத்ருவோட தந்திரம். அப்படி எங்கள் குடும்பத்தில் கூட இது உண்டு. எங்கள் பெரியம்மா வந்து ரொம்ப அவங்க புருஷனை குறை சொல்லி சந்தேகப்பட்டு ரொம்ப பண்ணுவாங்க. இல்லாததை இருக்கிறத போல, அது வந்து இமேஜினேஷன், அதெல்லாம் வந்து உருவாக்கி எல்லா ப்ரேயர் டவர் எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி என் புருஷன் இவ்வளோ வச்சுருக்காரு, அதாவது இல்லாத காரியம். அதே மாதிரி தன் சகோதரி மேலே அபாண்ட பழி போட்டு, விதவையான சகோதரி மேலே வச்சிருக்காரு எல்லா இடத்துலையும் ஃபோன். கடைசியில் அவங்க என்னன்னாங்கன்னா, அவங்களும் கடைசியில் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய நிலைமையில ஓல்டேஜ் ஹோமில் அவங்க சொந்த பிள்ளைங்களே கொண்டு போய் விட்டாங்க. வச்சுக்க முடியல, வீட்டில் பயம், திகில், நடுக்கம். அப்படி அவர் அவ்வளோ நன்மை செய்வார். எங்கள் பெரியப்பா அவ்வளோ பார்த்துக்குவார் எங்கள் பெரியம்மாவை. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை. ஒரு வார்த்தை இவ்வளோ பழி சொல்கிறாங்களே, ஒரு வார்த்தை எங்கள் பெரியப்பா அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. அதுதான் அங்கே பெரிய வெனை. அவர் பேசியிருந்தா கூட பிரச்சனை இங்கேயே அதுக்குரிய ஒரு தண்டனையாவது வந்திருக்கும். பட் அவர் வாயை திறக்கல, மௌனமாயிட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அப்போ அவங்க வந்து பைத்தியமாக மென்டலாகி ஒரு ரொம்ப பயம்,
வீட்டுக்கு வந்துடுறேன், வீட்டுக்கு எங்கள் அம்மா தங்கச்சின்றதுனால என்னை கூட்டு போயிடு, என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த அங்கலாய்ப்பு அவங்களுக்கு. கடைசியாக அவங்க பிள்ளைகளே அவங்கள வெறுத்து போகிற நிலைமைக்கு கடைசி ஒரு 6 மாதம் ஓல்டேஜ் ஹோமில் இருந்து மரித்து போனாங்க. அந்த மாதிரி நிலவரம் யாருக்கும் வந்துடக்கூடாது. அதாவது இல்லாததை இருக்கிறதாக பேசுகிறது, அப்புறம் பழைய கட்டுக்கதைகள் இதெல்லாம் பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உபதேசத்துக்கு விரோதமான ஒரு காரியம். அடுத்தது சௌக்கியமாக்கும் அபிஷேகம். தாவீது கிட்ட அது இருந்தது. பழைய காலத்தில் சௌக்கியம் பண்ணுற ஒரு அபிஷேகம் எப்படின்னா, வெறும் மியூசிக்கில் சுரமண்டலம் வாசித்த உடனேயே அப்படியே சவுல் அப்படியே சொஸ்தமாயிருவார். எவ்வளோ பெரிய ஒரு இதை நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிரக்கலை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்றைக்கி இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா அவங்களாம் இன்றைக்கி எங்கேயோ இருப்பாங்க. மீட்டிங்லாம் வேற மாதிரி போயிருக்கோம். நான் பண்ணேன். அந்த நான் என்ற சுயத்தை சாக கொடுத்தவன் தாவீது. நான் அது எங்கேயுமே வராது தாவீது இடத்துல. நான் தான்ப்பா அந்த ஆளுக்கு பேய் ஓட்டினேன், பார்ப்பா என்னையவே அவன் இப்படி பண்ணிட்டான், பார்ப்பா என்னை துரத்துறான், பார்ப்பா 40 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 40 வருஷம் இந்த சிங்காசனத்துக்காக போராடினான். எவ்வளோ வேதனை, கொகையிலையும் கெபிலையும் வனாந்திரத்திலையும் காடுலையும். அதனால சுயத்தை சாகடிக்கிற அபிஷேகம். சுயம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பேசினேன், இதில் பெருமை எல்லாம் கலந்துரும். அதனால தான் சவுளோட வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே சவுல் வளர்ந்துட்டான். கீழ்ப்படிவான் அப்பாவுக்கு, ஆனால் அவன் வனாந்திர வாழ்க்கைக்குள்ள வரவே இல்லை. அதை நீங்கள் பார்த்தீங்களா? சவுளோட வாழ்க்கை வனாந்திரத்தில் அவன் இல்லை. அவனோட வாழ்க்கை, அவங்க அப்பா ரொம்ப செல்லமாக வளர்ந்த பையன், அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிவான். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. அவனுக்கு ஜபோனா என்னன்னு தெரியாது, நியாயப்பிரமா. உம்முடைய தேவன் இடத்துல நீ பேசு, உம்முடைய தேவனத்தில் நீங்கள் சொல்லுங்க, உம்முடைய தேவனுக்காக இந்த பலியை வச்சிருக்கேன், இப்படி தான் சொல்லுவான் சாம்பல்கிட்ட. அவன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வளர்ந்தவன், ஆனால் கீழ்ப்படிதல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவன். ஆனால் ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அவனை எப்படி கர்த்தர் மாற்றினார்னா, அபிஷேகம் கொடுத்தாரு, இருதயம் ஃபுல்லாக வேறு மனுஷனானான். அப்பா அவன் காது கேட்கவே இல்லை. அப்பா அவனை பற்றி கிண்டலாக எத்தனை பேர் பேசினான். இவனை நம்மளை ரட்சிப்பான், இவன் பெஞ்சமின் கோத்திரத்தான், இவன் போய் நம்மளை ரட்சிப்பான். ஆனால் இவனுக்கு காதலே அப்போ உழுவல. ஏன்? அப்போ ஆவியானவர் ஃபுல்லாக நிரம்பி இருந்தார். அது அப்போ தான் அவன் வேறு மனுஷனானான். ஆனால் தாவீது அப்படி இல்லை. வனாந்திரத்தில் இருக்கும் போதே அவன் வேறு மனுஷன்தான். அவன் இருதயம் ஃபுல்லாக கர்த்தரோடு இசைவாக இருக்கும். வேறு வழி இல்லை, வனாந்திரத்தில் கர்த்தரோடு தான் நடக்கணும். அதனால தான் அவன் சொல்லுவான், மூக்கில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ம கர்த்தர் மேரில் பற்றுதலாயிரும். அதே மாதிரி மாம்சமானது, இன்னொரு வசனம் உண்டு, மாம்சமானதை தனக்கு புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அதனால் தாவீதுகிட்ட இருந்த ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, கர்த்தர் கையில் விழுவேனாக, மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக. அவனை தண்டிக்கும் போது கர்த்தர் கையில் தான் விழுந்தான், மனுஷன் கையில் விழவே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இம்மட்டும் கொண்டு வந்திருக்கு. என் வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ வியாதிகளை கடந்து வந்திருக்கேன் நான். ஆனால் என் வாழ்க்கை முழுவதும் அந்த வார்த்தை மட்டும்தான் என்னை உந்துதலாக இன்ன வரைக்கும். மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக, கர்த்தர் கையில் விழுவேன். அவர்கிட்ட இறக்கம் இருக்கு, கிருபை இருக்கு, அவர் இறங்குவார். மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக. இந்த வார்த்தை இது சிங்காசனத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனுஷன் கையில் போய் விழுகிறது நல்லது கிடையாது. என்றைக்குமே மனுஷன் நம்மளை என்ன பண்ணுவான்? டார்ச்சர் பண்ணிடுவான். மனுஷன் என்ன பண்ணுவான்? ஆமாம், நம்மளை ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டப்படுத்திடுவான். மனுஷங்கிட்ட போய் நம்ம விழவே கூடாது. ஐயோ நீதான் மனுஷனை போய் சாரக்கூடாது, மனுஷங்கிட்ட போய் அழக்கூடாது, மனுஷங்கிட்ட போய் நம்மளோட இதை சொல்லக்கூடாது. கர்த்தர் இடத்துல சொல்லுகிறவர்களாய், கர்த்தர் இடத்துல நம்மளோட விண்ணப்பங்களை வைக்கிறவர்களாய் இருக்கணும். இதுவும் சிங்காசனத்துக்கு ஒரு முக்கியமான சுதந்திரிக்க வேண்டிய ஒரு காரியம். மன்னிப்பு இதெல்லாமே வந்துருச்சு. அதனால மூக்கில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பவே நம்பாது. அப்புறம் தாய் மறந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை மறக்கலை, தாவீதை. அது மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஐயோ மறந்துட்டாரு, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கல,
என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, உற்றார் உறவினர்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைமையில வந்திருந்தா, கர்த்தர் உங்களோட எல்லா விண்ணப்பத்துக்கும் செவி சாய்த்து அவர் இறங்குகிறவர். அவர் உங்களுக்கு தாயாயும் தகப்பனாயும் ஆவியானவரே உங்களுக்கு மணவாளனாயும் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆவியானவரை நண்பராய் வச்சுக்கலாம், ஃப்ரெண்டு. மோசேக்கு ஃப்ரெண்டு. கர்த்தர் வந்து முகமுகமாய் சிநேகிதனோடு சிநேகிதனாய் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு வந்து இந்த சிங்காசனத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த சிங்காசனத்தை உங்களுக்கு தருவார். காயம் கட்டுகிறதான அந்த அபிஷேகம், உருவாக்குகிற அபிஷேகமும் இதில் அடங்கும். காயம் கட்டும், உங்களோட காயத்தை ஆற்றுகிற நல்ல சமாரியன் இங்கே இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. எதை குறித்து ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவ்வளோதான். ஆமேன். அதுதான் வந்து இன்றைய உங்களுக்கு நான் சொல்ல, கர்த்தர் என்னை வந்து சிங்காசனத்துக்கு தடையாக இருக்கிற ஆவிகளை வந்து கண்டு கொண்டு அதை அழிக்க நிர்மூலமாக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இது. அதனால் உங்களை வந்து எல்லாரும் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வந்து ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றணும், இளைப்பாறுதல் எனக்கு தரணும், என்னை கட்டணும், என் காயங்களை ஆற்றணும், என் காயங்களை கட்டணும், என்னை சுகமாக்கணும், என்னை நல்ல சமாரியனாய் அவர் இறங்கி வரணும் அப்படின்னு எல்லாரும் இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக இரக்கம் பாராட்டுவார். ஜெபம். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வனாந்தர ஜீவியத்தில், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு, ஒரு நாளும் முறுமுறுக்காதபடிக்கு, ஒரு நாளும் நான் சண்டை போடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் கிரிகை செய்ய வேண்டும். இந்த சிங்காசனத்தை அடையும்படியாய் நமக்காய் வைத்திருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டங்காய் நம்மை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மை உண்மையாகவே பண்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். எத்தனையோ காரியங்களில் ஒருவேளை நம்ம இன்றைக்கு கேட்ட காரியங்களை குறைவுபட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, நான் எந்த காரியத்தில் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பலன் எனக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சத்துவம் எனக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தில் எங்களை சேரும்படியான ஒரு ஆண்டவரே அப்பேற்பட்ட ராஜாக்களாய் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். அந்த அபிஷேகம் ஆண்டவரே எங்களுடைய எல்லா நுகங்களையும் முறிக்கட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எங்களை போதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா பழைய காரியங்களும், வேண்டாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உம்மை ஆண்டவரே துக்கப்படுத்துகிற காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்துகிற விஷயங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் எங்களிருந்து கலைந்து போட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமுள்ள கரம் ஆண்டவரே எங்களுக்காய் நீட்டப்பட்டு இருப்பதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான இந்த ஜெபத்தை இந்த அருமையான சகோதரன் வீட்டில் ஆண்டவரே நீ ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது எந்த ஜெபம் எங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு காரணமாய் இந்த அருமையான சகோதரன் இஸ்ரவேலையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சிரசிலே ஆண்டவரே அளவில்லாமல் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செல்லுகிற இடத்திலெல்லாம் சர்வ வல்லவருடைய ஆண்டவரே பிரசன்னம் கடந்து செல்வதாக ஆண்டவரே. இந்த வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே யாராருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்தின் விருப்பங்கள் ஆண்டவரே, அவருடைய தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், விசேஷமாக அன்பு தம்பி ஆண்டவரே சாமுவேல் காட்சன் எழுத போகிற இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்காய் நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபி
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையோராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளையை ஒரு மனமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு 1:5 படி ஞானத்தை கொடுக்கிறவரும் ஆண்டவரே சம்பூரணமான அறிவை கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக எங்கள் பரம பிதாவாகிய தேவன் உம்முடைய மகனை உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி உம்முடைய ஆண்டவரே வல்லமையினால நிரப்பி ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு ஏற்ற ஆண்டவரே ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவன் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவர் 10th ஸ்டாண்டர்ட்ல கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளை ஆண்டவரே, உமக்காய் தாளந்துகளை உபயோகப்படுத்துகிற மகன் ஆண்டவரே, அவன் வாழ்க்கை செழித்திருக்கட்டும் ஆண்டவரே. நாளை தினத்தில் நம்முடைய மகன் செல்லுகிற அந்த ஆண்டவரே பாஸ்கெட் பால் செலக்ஷன்லயும் ஆண்டவரே ஸ்டேட் லெவல்ல நம்முடைய மகனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய மகனுக்கு கிருபை பாராட்டுவீராக, நீர் இரக்கம் செய்வீராக. அன்பு மகளுக்காய் ஸ்தோத்திரம். இவாஞ்சலினை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் ஆண்டவரை எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆண்டவரை எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாய்க்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாயையும் ஆசீர்வதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திற்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான கவலைகள், பிரச்சனைகள் ஆண்டவரே, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவரே வியாதியோடு கூட பலவிதமான சோர்வோடு கூட கர்த்தாவே நாங்கள் உங்க சமூகத்திற்கு வந்தோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவரே தைரியமாய் நின்று சொல்லுகிறோம், எங்களுக்கு எதிராளியா இருக்கிற சத்ருவை இந்த நாளில் உன்னுடைய காலின் கீழே நீர் மெதித்து போட்டதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் குடும்பத்துக்கு ரோதமாய் ஆண்டவரே, எங்களுடைய தொழிலுக்கு ரோதமாய் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ரோதமாய் ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசத்துக்கு ரோதமாய் எழும்பி வந்த அந்த சத்ருவை ஆண்டவரே இந்த நாளிலே முறியடித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீ தொடர்ந்து எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே ராஜாவாய் நின்று கிரியை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என சொன்னீங்களே, உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் பிரகாசம் அடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தில் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உம்முடைய திவ்ய பிரசன்னம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட கடந்து வாங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை காண்கிற மக்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கூட பேசுகிற மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் ஒரு கூட்ட ரத்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் எங்களையும் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்களாய் கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை இந்த மாசத்துல சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே வந்தது நல்லதென காணும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசைவாடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு முன்னதாய் சாஷ்டாங்கமாய் விழுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தாமல் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் சொன்ன வாக்கின்படி இன்னும் முதல் ஆண்டவரே உம்மை நாங்கள் பிரியப்படுத்தி எங்கள் தெய்வத்தை பிரியப்படுத்தி ஒரு நாள் உம்மை சந்திக்க ஆண்டவரே ஒரு நாள் உம்மை முகமுமாய் தரிசிக்க இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அதற்காக எங்கள் குடும்பங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தான் இந்த கூடுகை ஆண்டவரே, அதற்கு தான் இந்த ஜெபங்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வெறுமையாய் ஆண்டவரே ஏதோ கைதட்டி பாட்டு பாடி செல்லுகிற மக்கள் அல்ல ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு என்ற திருநாமத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மையும் கிருபையும் எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல மாலை வேளையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்கே வந்தது இந்த நாளிலே நல்லது என்று உங்கள் இருதயம் சொல்லுகிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆமாம், தாவீதுடைய அபிஷேகம்
என்ன சிங்காசனத்தை சுதந்திரிக்க விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் அவன் உடைத்தெறிந்தான். இன்னும் நிறைய பேசுவாங்க. அக்கா பேசினாங்கன்னா 2 மணி நேரம் கூட பேசுவாங்க. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தாவீதை எடுத்து நம்மெல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், தேவன் நம்மளை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார், சிங்காசனத்துக்குரிய. அப்போ அந்த சிங்காசனத்துக்குரிய தடைகள் தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த வனாந்தரம் தான் போனாரு, ஆனால் கர்த்தர் நடத்தினாரு, கர்த்தர் கூடவே இருந்தாரு. ஆனாலும் அந்த சிங்காசனத்துக்கு போக விடாதபடி இருக்கிற அந்த தடைகளில் ஆவிகளை பகுத்தறிகிற ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது அழகா சொன்னாங்க. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம், சிமையை எதிர்த்து பேசும்போது அந்த இடத்துல பட்டயத்தை எடுக்காத ஒரு தாழ்மை அடக்கம், அப்படி அநேக அபிகாவலுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது யாரு தீமை செய்தவனுக்கு, தன்னை கொலை செய்ய வர்றவனுக்கு அந்த அபிஷேகம் என்ன செய்யுது, அவனுக்கு சுகத்தை கொடுக்குது. எவ்வளோ ஒரு இருக்கு பாருங்க. அப்போ அந்த கேரக்டர்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். பைபிள்ல கிருபையை குறித்து அதிகமா பேசினது யாரு அப்படின்னு சொன்னா தாவீது மட்டும்தான், கிருபையை. அப்போ வனாந்தரத்துல அந்த அபிஷேகம் இருந்தது, ஆனா அது சபையாருக்கு முன்னாக அது உறுதிப்படுத்தப்பட்டது. சாமுவேலுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கோலியாத் நிந்தையை நீக்குகிற ஒரு அபிஷேகம். நல்ல அருமையான அந்த வார்த்தைகளை கொடுத்தாங்க. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துல இந்த கடைசி நாட்கள்ல கட்டாயம் நம்ம பலப்படணும். ஏன்னு சொன்னா நம்ம கடைசி காலத்துல கடைசி நேரத்துல இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? கடைசி காலத்துல கடைசி நேரத்துல இருக்கும். லௌகீக பாரத்தை பிசாசு கொண்டு வருவான், பெருந்திண்டியினால கொண்டு வருவான். இப்படி சபை கூட அந்த அபிஷேகத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு, சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு சோர்வுகள் இன்னைக்கு உலக காரியங்கள். அதான் ஒர்க்கு தான் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி செகண்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உருவாகுது. அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ள சரியா இருந்தா, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், ஜெப வாழ்க்கை, தேவனோடு நெருங்கி இருக்கிற வாழ்க்கை, பிறருக்காக சேவை செய்கிற வாழ்க்கை, இது நமக்கு அந்த அபிஷேகத்துல கரெக்டா இருந்தா, கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னாக இருந்த தாவீதை அரண்மனை வாழ்க்கையில கொண்டு வந்து வைத்தார். நம்மளையும் அப்படிதான் வனாந்தர வாழ்க்கையில அரண்மனையை தான் வைத்திருக்க. அப்போ பிசாசுடைய காரியங்கள் என்ன, நீ அரண்மனையை சுதந்திரித்த கூடாது. இதுதான் இன்னைக்கு குடும்பங்கள்லாம் போடுற சிக்குபுடி சண்டையே. அப்ப அந்த அபிஷேகம் அந்த ஆவிகளை புரிந்து கொள்ளணும். நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன நடக்குது என்று சொல்லி. அதுல இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அந்த நாவு தான் ரொம்ப முக்கியம். அதை தான் சொன்னாங்க. அந்த நாவுனால அது ஆயில் சக்கரத்தை என்ன செஞ்சிடும், கொளுத்திரும். பிசாசு எதுவும் செய்ய வேண்டாம். பிசாசு நம்ம நாவை கிண்டி விட்டாலே போதும். மூக்க பிசைஞ்சா ரத்தம் வரும், பாலை கடைஞ்சா வெண்ணம் வரும். அந்த மாதிரி கோபத்தை கிண்டி விட்டா எல்லா கதையும் முடிஞ்சிடும். அதனால இந்த நல்ல வார்த்தை, ஒரு ஆவிக்குரிய வார்த்தை ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்கள்ல கபடற்ற இருதயத்தோடு, ஆண்டவரை இன்னும் என் அபிஷேகத்தை எனக்கு தாங்க, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும், என் பிள்ளைகளை ஜெபத்துல தாங்கி நான் நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், என் ஊழியத்தை நான் அபிஷேகமா நடத்தணும், நான் சமுதாயத்துல போகும்போது எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி நம்ம எழுப்பும் போது கர்த்தர் நம்மளை பிரசன்னமாகி போகிற இடத்துல எல்லாம் நம்ம எப்படியா இருப்போம், பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக தேவன் நம்மை நடத்தட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லா தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நல்ல வார்த்தையை கேட்ட வண்ணமாக நம்ம போகாதபடி அதை உள்ளுக்குள்ளாக நாம தியானித்து அனல் கொண்டு பலன் கொண்டு தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சிற்றுணவு இருந்து நீங்க சாப்பிட்டு போகணும். பிரைஸ்லாம். அடுத்த மாதமும் முதல் வாரத்துல சனிக்கிழமை கரெக்டா 6:30 மணிக்கே வந்துட்டா கரெக்டா ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.